மா இன்னைக்கு சமையல் பார்க்கலாமா? பார்த்துடலாம் வாப்பா. அம்மா சோறு போட்டேன். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு. இது அந்த மீன்ல ஆரஞ்சு கலர் மீன், ஜிலேபி மீன் காட்டினே, அதுதான் இது. இது ஆரஞ்சு கலர், இது ஒயிட் கலர். இந்த மீன் குழம்பு ஊத்திக்கலாம். கணவாய் மீன் மிளகு வறுவல் செஞ்சிருக்கேன். சூப்பர். வச்சுக்கலாமா? காய்க்கு கோஸ் பொரியல் பண்ணிட்டேன். சூப்பர். அதுவும் வச்சுக்கலாம். இன்னைக்கு கணவாய் மீன் மிளகு வறுவல் எப்படி செஞ்சிருவோம்னு இன்னைக்கு பாத்திரலாம். ஓகே. அதோட நம்ம செல்ல பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கணவாய் மீன் மிளகு வறுவல், ஆந்திரா ஸ்டைல் மிளகு வறுவல் செய்யலாம். இப்போ அவங்க நல்லா காரம் சாரமா அசுன்னு தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கணவாய் மீன் மிளகு வறுவல் செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். முதல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம சோம்பு போட்டுக்கலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே பொடியா நறுக்கிற வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் இது நல்லா வதங்கட்டும். நமக்கு உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வந்து அப்படியே சுருங்கிடும். கனவா மீன் வந்து சுருங்கிடும். அதனால கொஞ்சமாகவே மசாலாவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா இருந்தால் ஒரு வேளை வீட்டில் ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது, நிறையா தொக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வாசத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா குழன்னு குழையிற மாதிரி வதங்கி வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கணவாய் மீன் நிறையா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அது வந்து சுருங்கிரும். அதனால் பார்த்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறமா பார்த்துக்கிறலாம் எவ்வளோ உப்பு இருக்குது என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறலாம். நம்ம இந்த ஆந்திரா ஸ்டைல் மிளகு வறுவலுக்கு கணவாய் மீனில் வந்து காரம் சாரம் இல்லையா, அதனால் ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாத்தூள்லாம் போடணும்ல, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய். நிறையா போடவங்க போட்டுக்கிறோங்க. நம்ம இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளோடு நிறுத்திக்கிறலாம். சூப்பராக வதங்கிருச்சு. நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் வெறும் மிளகாத்தூள் தான், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாத்தூள் தான் ஆந்திரா ஸ்டைலுக்கு தகுந்தது. இப்போ பாருங்கள் அது எப்படி காரமாக வரப்போகுதுன்ட்டு. அவ்வளோதான். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து கணவாய் மீனை சேர்த்துடலாம். இப்போது மீனெல்லாம் இப்போ போட போகிறோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அலசி எடுத்துருது. அதோட நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீன் மண்டையிலலாம் வந்து எதுவுமே இல்லை. மண்டை நல்லாயிருக்கும். அந்த இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதிலலாம் வந்து எதுவுமே கிடையாது, என்னது மையெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இனிமேல் தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம இனிமேல் தண்ணி ஊற்றாமல் இப்படியே நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சாலும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் வெளியே. அதுலேயே வேக வச்சு முடிச்சிடலாம், வெந்துடும். நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்குள்ளே தண்ணியெலாம் வெளியே வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்ருவோம். அதுக்குள்ளே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதுலேருந்து நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ தண்ணி. அப்பா, இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து கிளறி கொடுத்துடணும். அதுக்குள்ளே அந்த தண்ணி சுண்டுறதுக்குள்ளே வெந்துடும், மீன் வெந்துடும். நம்ம தண்ணி சுண்டுறதுக்காக இப்போ நம்ம என்ன செய்யணும், மூடி போடக்கூடாது. இப்படியே இருக்கட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும். திறந்து தண்ணி சுண்டட்டும். நல்லா ஆந்திரா ஸ்டைல் கணவாய் மீன் மிளகு வறுவல் செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அவ்வளோ தண்ணியும் வற்றி மீனும் வெந்துருச்சு நல்லா. அவ்வளோதான்.
முடிச்சாச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவி முடிச்சுக்கிறலாம். செம்ம காரசாரமான மிளகு வறுவல், கணவாய் மீன் மிளகு வறுவல் இது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது.